ஜப்பானில் நடந்த உண்மை சம்பவம் இது. ஜப்பான் நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் மரத்தால் 2 கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன் வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தாலான சுவரை பெயர்த்து எடுத்தார். அப்போது 2 கட்டைகளுக்கு இடையில் ஒரு பல்லி சிக்கி இருப்பதை பார்த்தார். அது எப்படி சிக்கியது என்று ஆராய்ந்தார். வெளிப்பகுதியிலிருந்து ஆணி அடிக்கும் போது அந்த ஆணி பல்லியின் ஒரு காலில் இறங்கி இருக்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஆணி அடித்து குறைந்தது 3 ஆண்டுகள் இருக்கும். எப்படி இந்த பல்லி இத்தனை நாட்கள் உயிருடன் இருந்தது என்று சந்தேகம் வர அந்த பல்லியை கண்காணித்து வந்தார். சிறிது நேரம் சென்றதும் இன்னொரு பல்லி அதன் அருகில் வருவதை கண்டார். அந்த பல்லி தன் வாயிலிருந்து உணவை எடுத்து சுவரில் சிக்கிக் கொண்டிருந்த பல்லிக்கு ஊட்டுவதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். 3 ஆண்டுகளாக சுவரில் சிக்கி இருந்த தன் சக பல்லிக்கு உணவு அளித்துள்ளது மற்றொரு பல்லி. சாதாரண பல்லியால் முடியும் போது நம்மால் முடியாதா? 10 மாதம் சுமந்த தாய் தந்தைக்கு அவர்கள் முடியாத காலத்தில் நம்மால் உணவளிக்க முடியாதா? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவகன் முதற்றே உலகு. கற்க கசட கற்புவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். நீரின்றி அமையாது உலகெங்கில் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. தன் குற்றம் நீங்கி பிற குற்றம் காண்பிப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். வாய்மை எனப்படுவது யாரெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். சொல்லுக சொல்லை பெரியோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இனிமை அறிதே. ஒழுக்கம் சொல்லுக சொல்லை பெரியோர்